எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம மின்ட் பிஸ்னஸ் சீரீஸில் ராம்ராஜ் காட்டன் ஓனர் நாகராஜ் அவங்களோட லைன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அவங்க கிட்ட அப்கமிங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு என்ன மைண்டில் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் டெலிகேஷன் இஸ் அ கீ அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நான் மட்டுமே ஓனர்னு நான் எப்போவுமே நினைக்கல, ஐ எம் ஒன் ஆஃப் த மேனேஜர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இன்னைக்கு 205 மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் என் கம்பெனியில் வச்சுருக்கேன். 19,000 ஃபேமிலிஸ் அதை டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மட்டுமே எல்லாம் பண்ணணும் நினைச்சிருந்தா இவ்வளோ உயர்ந்திருக்க முடியாது. அவர் மார்க்கெட்டிங் பண்ற அந்த நிறைய தொழில அவர் டெலிகேட் பண்ணதுனால, மற்றவங்களுக்கு பிரிச்சு கொடுத்ததுனால, அவர் நினைச்ச ஆர்டர்ஸை அடுத்தவங்களை வச்சும் செஞ்சதுனால முன்னேறிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ டெலிகேஷன், நம்மளும் நம்ம ஏதாவது ஒரு வேலை லீடராக இருக்கிறோம், இல்லை ஃபேமிலியை லீட் பண்ணுறோம் அப்படின்னா எந்தெந்த ஒர்க்கை டெலிகேட் பண்ணி எல்லாரையும் சேர்த்து கொண்டு போக முடியும் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த டெலிகேஷன் இஸ் அ கீ அப்படிங்கிறது ஓனர், நமக்கு ராமராஜ் காட்டன் ஓனர் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். இன்னும் நான் 2-3 லைன்ஸ் அவரோட ஸ்டோரியிலேருந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு சின்ன வயசில் 1000 rupees ஏர்ன் பண்ணுற ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தா கம்பெனி ஓனர்ஸ், அவங்களாம் டிகிரி கூட முடிக்கல அப்படிங்கிறதையும் அவர் மனசில் பதிய வச்சிருக்காரு. ஸோ அப்போவே அவருக்கு ஓனர் ஆகணுங்கிற தாட்டு வந்திருக்கு. அப்போ ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் டீ பாயாக தான் சேர்ந்துருக்கிறாரு. அங்கேருந்து அவர் தெலுங்கே தெரியாமல் ஆந்திராவில் போய் சேல்ஸ் பர்சனாலாம் இருந்திருக்காரு. ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு சின்ன ஹோட்டலில் 2 ரூபாய் காஃபி விற்கிறதுக்கும் 5 ஸ்டார் ஹோட்டலில் 50 ரூபா காஃபி விற்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் ப்ரெசன்டேஷன் தான். ஸோ நம்ம ப்ராடக்டை நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் இந்த ப்ராடக்டை வெளியில் எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கும் போது ஏர்போர்ட்டில் ஒரு வாட்டி கடை போட சான்ஸ் கிடச்சப்போ டக்குன்னு போயிட்டாராம். ஸோ தட் இன்டர்நேஷ்னல் லெவலில் இது ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நிறையா நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ.